அடுத்தது கெப்பாசிட்டன்ஸஸ்லேயே ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான், நான் டெரைவ் பண்ணியிருந்தது தான். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஞாபகம் இல்லையா? சரி, ஞாபகம் இருக்கும். ப்ரீஃபாக கொடுத்துட்றேன். Capacitance is always defined for a conductor. So இது ஸ்பெரிக்கல்னா ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். இதில் இது ஸ்பியர். ஓகே, வென் யூ இப்போ நம்ம இதை சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜஸ்லாம் இந்த சர்ஃபேஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அட் எனி பாயிண்ட் பியில் வாட் இஸ் அ பொட்டன்ஷியல்னு கண்டுபிடிச்சோம். அந்த பிங்கிற பாயிண்ட்டு சர்ஃபேஸில் போச்சுன்னா என்ன பொட்டன்ஷியல்னு எழுதினோம். ஸோ பிங்கிற பாயிண்ட் அவுட் சைடில் இருக்கும் பொழுது வாட் இஸ் அ பொட்டன்ஷியல், காஸ் சர்ஃபேஸை வரைஞ்சி கண்டுபிடிச்சோம். இந்த என்டையர் சார்ஜ் ப்ளஸ் கியூ இதில் இருக்குன்னா டோட்டலாக இட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும், பாயிண்ட் சார்ஜ் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ வி அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர் இஸ் ஈக்குவல் டு கே கியூ பை ஆர். கியூ கேங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் 1/4π எப்சிலான் 1/4π எப்சிலான் நாட். அட் த சர்ஃபேஸ் V becomes K Q by capital R. அதாவது at the surface na small r becomes capital R அர்த்தம் இல்லையா? So this is the potential at the surface. Potential of the spherical conductor அப்படின்னு சொல்லணும். இது potential at the surface na this is the potential of the spherical conductor when it is charged with plus Q. இப்போ இதில இந்த capacitance நம்ம derive பண்ணலாம். Therefore what is the capacitance of the spherical conductor? Capacitance இனுடைய definition என்ன? Q is equal to CV. So இது மாற்றி எழுதலாம். அப்போ Q is equal to R by K ஆயிடும். R by K times V. இது மேலே R போச்சு, K கீழே வந்தது. அப்போ R by K times V. அப்போ இதுலேருந்து இது கம்பேர் பண்ணால் இதுதான் C. C அதாவது capacitance of the spherical conductor becomes R by K. பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, இது சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருவோம். K என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? K தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1/4π எப்சிலான் நாட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா தட் கோஸ் அப், ரைட்? ஸோ இதுதான் தெரியுறதா? capacitance of a spherical conductor is capacitance of the spherical conductor is 4π epsilon naught times the radius of the conductor. Radius அதாவது capacitance of the spherical conductor is directly proportional to the radius of the spherical conductor. அப்போ என்ன அர்த்தம்? larger sphere will hold more charges. ஏன்? capacitance-ங்கிறது அதிகமாக இருக்குது. capacitance நம்ம என்ன சொன்னோம்? capacity to hold charges, அதான் capacitance. அப்போ larger இருந்ததுன்னா larger spheres will be able to hold more charges, ஏன்னா directly proportional to radius. இது ஒரு aspect. இதில் இன்னொரு aspect நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, smaller things, smaller spheres will hold only less charges னு சொல்கிறோம் இல்லையா? ஹோல்டிங்கிறது பொறுத்த வரைக்கும், ரைட்? சார்ஜஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றது பார்க்கலாம். இப்போ இது ஸ்பியர் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி ஸ்பியராக இருந்ததுன்னா இது என்ன ஆகும்? சார்ஜஸ் வில் பி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த சர்ஃபேஸ். யூனிஃபார்ம்லி என்ன அர்த்தம் புரியுறதா? அப்போது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்கிறேன், சின்ன ஏரியா இருக்கிறேன், அதில் எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு பார்க்குறேன். இன்னொரு இடத்துல டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் த ஸ்பியரிக்கல் சர்ஃபேஸில் நான் கண்டுபிடிச்சேன்னா சேமாக வரும். அது பேர் தான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பேர். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பேர். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரை நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் டிஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது கொஞ்சம் ஷேப்பை மாற்ற போகிறேன். டிஸ்டார்ட் அப்படின்னா ஷேப்பை மாற்ற போகிறேன். எப்படி? இங்கே இப்படியே இந்த பக்கம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரேன். அப்போ எப்படி ஷேப் மாறும் பார்க்கலாமா? ஸோ இது இப்படி இருக்கும். ஸ்லோவாக இது ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தேன்னா
இப்படி இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கலாம். தெரியுறதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண கம்பேர் பண்ண போகிறேன், இந்த இடத்துல இருக்கிற இதை வந்து ஒரு சின்ன ஸ்பியர் மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கலாம். இது இந்த பழைய பெரிய ஸ்பியர். அப்போ இப்போ சார்ஜஸ்லாம் என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னீங்க. இப்போ இது யூனிஃபார்மாக இருக்குமா? இருக்காது, இருக்க முடியாது. அதாவது திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி பார்க்க போகிறேன். ஒவ்வொரு யூனிட் ஏரியாவும் வெவ்வேறு இடத்துலேருந்து அடையாளம் பண்ணி அந்த இடத்துல சார்ஜஸ் எவ்வளவு ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்துட்டே வரேன். இப்போ முன்னாடி வந்த சேம் வேல்யூ வராது. இங்கே டிஃப்ரெண்ட், இங்கெல்லாம் டிஃப்ரெண்ட், இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்னு வரும். ரெண்டு கான்ட்ராஸ்டிங்காக டிஃப்ரெண்ட் நான் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது ப்ளஸ் தான், எல்லா இடத்துலையும் ப்ளஸ் தான் இருக்குது. கான்ட்ராஸ்டிங்காக பார்க்கணுன்னா இங்கே more charges will be concentrated near this part than this part. More charges will be concentrated. இங்கே வந்து தள்ளி தள்ளி ரொம்ப கம்மியாக இருக்கும். per unit area charge storage on the surface will be smaller. இங்கே per unit area charge storage will be larger. எதனால், எதை வச்சு சொல்கிறோம் இதை பார்க்குறேன். இதுக்கு பேர் தான் ஆக்ஷன். இதுக்கு பேர் என்ன சொல்லிடுறேன், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு பேர். பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, இதை இன்னும் சின்னதாக்கிட போகிறேன். ரொம்ப டைனியஸ்ட் ஷார்ப் எட்ஜாக பார்த்து போகிறேன். அப்போ ஷார்ப் எட்ஜில் என்ன ஆகும், அதுதான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். எப்படி சார்ஜஸ் கான்சன்ட்ரேஷன் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரும்பொழுது இன்க்ரீஸ் ஆகுது. இது ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறது அதான் அர்த்தம். தட் இஸ் sharp edges இருந்ததுன்னா charges will be concentrated more near the sharper edge than the blunt places. இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், இதனுடைய அப்ளிகேஷன் வந்து லைட்னிங் அரஸ்டர்னு சொல்லுவோம், அல்லது கண்டக்டர்னு சொல்லுவோம். லைட்னிங்னா மின்னல், லைட்னிங். மின்னலை நம்ம அரஸ்டர்னா என்ன அர்த்தம், மின்னலில் வந்து ஒரு பில்டிங்க்கு மின்னல் தாக்காமல் பில்டிங்கை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் லைட்னிங் அரஸ்டர்னு சொல்லலாம், அல்லது லைட்னிங் கண்டக்டர். கண்டக்டர்னா என்னென்னா, அது ஒரு ஆக்சுவலி ஒரு கண்டக்ஷனுங்கிற ப்ராசஸை வச்சு தான் நம்ம அதை பில்டிங்கை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சேஃப்கார்ட் பண்ணுறோம். அதனால் லைட்னிங் கண்டக்டர்னு பேர், அல்லது லைட்னிங் அரஸ்டர்னு பேர். அது எதுக்கு யூஸ் பண்ணோம், அதோடைய பேசிக் பிரின்சிபல் என்ன, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். எப்படி ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸு, இது ஒரு ஐடியா. சார்ஜிங் பை இண்டக்ஷன் படித்தோமே இது. ஸோ இந்த சார்ஜிங் பை இண்டக்ஷனும் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸும் சேர்த்து தான் நம்ம ஒரு புதிய டிவைஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த டிவைஸ் பேர் என்ன, லைட்னிங் கண்டக்டர் அல்லது லைட்னிங் அரஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்னன்னு கேட்டால் இதுதான். இண்டக்ஷனுங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படித்தோமா, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை பற்றி இப்போ படிக்கிறோமா, இது ரெண்டு சேர்ந்து கம்பைன் பண்ணின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைஸ் டு ப்ரொடெக்ட் பில்டிங்ஸ் ஃப்ரம் லைட்னிங் டேமேஜ் டியூ டு லைட்னிங். இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பில்டிங் வந்து டாலாக க்ளவுட்ஸ் பக்கத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற சார்ஜஸ்லாம் தான் சேர்ந்து தான் லைட்னிங்கிற கான்செப்டில் இது பண்ண போகிறோம். சரி, ரொம்ப சிம்பிளாக லைட்னிங் சொல்லணும்னா, இப்போ இது வந்து மேகம், இது வந்து க்ளவுட்ஸ் இங்கே இருக்குது. யூஸ்வலி க்ளவுட்ஸ் வில் பி நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். எப்படி நெகட்டிவ்லி சார்ஜ், எப்படி சார்ஜ் ஆகுது க்ளவுட்ஸு? க்ளவுடுங்கிறது என்ன, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டஸ்ட் அண்ட் வாட்டர். ஸோ டஸ்ட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்பேஸில் மூவ் ஆகும் பொழுது டியூ டு ஃப்ரிக்ஷன் தே அக்வயர் சார்ஜஸ். எப்படி க்ளவுடுக்கு சார்ஜஸ் எப்படி வந்தது, when the cloudங்கிறது என்ன, டஸ்ட் பார்ட்டிகல், கலெக்ஷன் ஆஃப் டஸ்ட். வாட்டர் மாலிக்யூல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் வாட்டர் மாலிக்யூல் இருக்கும்பொழுது தான் அந்த லைட்னிங்கிற ப்ராப்ளமே வருது நமக்கு. ஸோ வாட்டர் மாலிக்யூல் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டஸ்ட் when they move in air, space in air, they because of friction they acquire negative charges. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜஸ் தான் நிறைய வரும் பார்க்கலாம். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் பில்டப் பாயிண்டே போடுது, அது மூவ் ஆகும்போது. அப்போ இது என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் சார்ஜு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த சார்ஜஸ் அதிகமாச்சுன்னா இந்த சார்ஜ் லீக் ஆகும். நம்ம பார்த்தோம் இல்லையா, லீக் ஆகும்னு சொன்னோமே. சார்ஜ் லீக் ஆகும் அப்படின்றது அர்த்தம் என்னென்னா, லீக்கேஜோடைய அர்த்தம் என்னென்னா, இந்த சரௌண்டிங் ஏர் உடைய இன்சுலேட்டிங் கெப்பாசிட்டி, இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி பிரேக் ஆகுதுன்னு பேர். இதுக்கு பேர் டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன்னே பேர். லீக்கேஜுங்கிறது என்னென்னா நத்திங் பட்
dielectric breakdown. Dielectric breakdown சொல்லுவோம். ஏருக்கு dielectric breakdown இது சொல்றது என்னன்னா இவ்வளவு வோல்டேஜ் போயிடுச்சுன்னா அந்த வோல்டேஜ்க்கு மேல ஏருங்கிறதுக்கு அதோட இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி லூஸ் பண்ணி அந்த சார்ஜ் அது கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது பேர் தான் dielectric breakdown. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும், சார்ஜஸ் அதிகமாகி பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாகிட்டே போகிறது. ஸோ இது என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொல்லுவோம், அதாவது லீக் ஆகும். சுற்றி இருக்கிற ஏர்லாம் பிகம்ஸ் கண்டக்டிங். இமீடியட்டாக இந்த சார்ஜு இந்த பில்டிங் மேலே வந்து விழுந்ததுன்னா இந்த பில்டிங் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் பில்டிங் எல்லாமே டேமேஜ் ஆகும். அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ராடு, சிம்பிள் ராடு ஒன்று எடுத்துட்டு ஒரு காப்பர் மேட் ஆஃப் அயர்ன் காப்பர் மெட்டல், அந்த டாப் எண்ட் ஆஃப் த ராடை நம்ம என்ன பண்ணணும், வித் லாட் ஆஃப் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோம், புரியுறதா, சின்ன மெலிசா கம்பிகள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அதாவது இந்த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதுக்கு வரேன்னா பாயிண்ட் ஒவ்வொன்றும் மெல்லிசாக இருக்கிற கம்பிகள், ஸோ ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இது ப்ரிப்பேர் பண்ணி இது பில்டிங்க்கு மேலே அங்கே வச்சுடுவோம். தென் இந்த ராடு இங்கே இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டு காப்பர் பார்ட்டாக இருக்கும். என்டையர் காப்பர் பார்ட்டையும் கடைசி வரைக்கும் பூமி கீழே வரைக்கும் கொண்டு போயிடணும், பில்டிங்கோட கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு இதை எர்த் பண்ணிடணும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சார்ஜஸ்லாம் இது அட்ராக்ட் பண்ணணும். இந்த லைட்னிங் அரஸ்டருங்கிறது டிசைன் இதுதான். இந்த ஸ்பைக்ஸ் இருக்கும், இது அட்ராக்ட் பண்ணும். இது வழியாக இந்த சார்ஜஸ்லாம் பாஸ் பண்ணி இந்த காப்பர் ராடு, இது காப்பர் ராடு, இது காப்பர் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லணும், ராடு சொல்லலாம், ஸ்ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஸ்ட்ரிப்புனா ராடுனா என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், ஸ்ட்ரிப்புனா பட்டையாக இருக்கும், புரியுறதா, பட்டையாக இருக்கும். ஸோ காப்பர் ஸ்ட்ரிப்போ ராடோ கிரவுண்டுக்கு எர்த் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த சார்ஜஸ்க்கெல்லாம் இது ஒரு லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ எசென்ஷியலி த பில்டிங் வில் பி சேவ்டு ஃப்ரம் தி லைட்னிங். இப்போ இந்த இடத்துல எப்படி இண்டக்ஷன்ங்கிறது என்ன வந்தது, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது பார்க்கலாம். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், இண்டக்ஷன், இது ரெண்டு தான் பேசிக் ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள் ஃபார் த டிசைன் ஆஃப் லைட்னிங் அரஸ்டர் ஆர் லைட்னிங் கண்டக்டர். இது டிசைனை பற்றி சொன்னேன். இப்போ ஆக்ஷனை பற்றி பேசுவோம், எப்படி ஆக்ட் பண்ண போகிறதுன்னு. இது நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதால இந்த சார்ஜஸ் க்ளவுடு நெகட்டிவ் சார்ஜஸ்களை இந்த லைட்னிங் அரஸ்டர் பக்கத்தில் ஸ்பைக்ஸ் பக்கத்தில் வரும்பொழுது இந்த லைட்னிங் அரஸ்டர் வில் அக்வயர் பாசிட்டிவ் சார்ஜஸ் பை இண்டக்ஷன். பாசிட்டிவ் சார்ஜ் பை இண்டக்ஷன் வரும். அது இமீடியட்டாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ பாயிண்ட்ஸ்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆகும்போது தட் வில் ப்ரொடியூஸ் லார்ஜ் பொட்டென்ஷியல். அப்போ இமீடியட்டாக இருக்கிற ஏர் என்னாகும், அயனைஸ் ஆகிடும். இமீடியட்டாக இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸ் அயனைஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இது பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அப்போது ஏர் மாலிக்யூல் அயனைஸ் ஆகுதுன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் வில் மூவ் அவே ஃப்ரம் திஸ். அந்த பாசிட்டிவ் சார்ஜில் மூவ் ஆச்சுன்னா இந்த க்ளவுடு பக்கம் போயிட்டு க்ளவுடில் இருக்கிற நெகட்டிவை ரிடியூஸ் பண்ணிடும், நல்ல தாராளமாகவே ரிடியூஸ் பண்ணிடும். ஸோ முதல் வேலை இதுக்கு இந்த க்ளவுடு நெகட்டிவ் சார்ஜ்னால இது பாசிட்டிவ் சார்ஜை இண்டக்ஷன் ப்ராசஸில் அக்வயர் பண்ணிக்கிறது. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்ன சொன்னேன், அந்த பாயிண்டடாக இருந்ததுன்னா அங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் வில் பி மோர்னு சொன்னேன். அதனால் அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமானோன்னு வோல்டேஜ் பக்கத்தில் அதிகமாகிடுறது. வோல்டேஜ் அதிகமானோன்னு பொட்டன்ஷியல் அதிகமானோன்னு சுற்றி இருக்கிற ஏர் பிகம்ஸ் அயனைஸ்ட். அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த அயனைஸ்ட் ஏர் மூவ் அவே ஃப்ரம் திஸ், ஏன்னா இது பாசிட்டிவாக இருக்கிறதால ரிப்பல் ஆகி அண்ட் தே மூவ் டுவர்ட்ஸ் அ க்ளவுட். க்ளவுடோடைய நெகட்டிவிட்டியை குறைச்சி விடுறது முதல் பாயிண்ட்டு. அப்போவும் இது நிறைய நெகட்டிவ் வச்சுன்னு இருக்கு அப்படின்னா ஏர் பிரேக் டவுன் ஆகும் பொழுது, ஏர் பிரேக் டவுன் ஆகும்போது தெர் இஸ் நோ எ பாத். இது இந்த ராட் வழியாக, இந்த ஸ்பைக்ஸ் வழியாக, இந்த ராட் வழியாக, இந்த ஸ்ட்ரிப் வழியாக கிரவுண்டுக்கு போயிடும். இந்த சார்ஜஸ் எல்லாம், இதனுடைய சார்ஜஸ் எல்லாம் பாஸ் பண்ணி போயிடும். ஸோ பில்டிங் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ எப்படி இண்டக்ஷன் பாயிண்ட்ஸ் ரெண்டு, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரெண்டு வந்து சொன்னேன். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்ன ஐடியா, ஷார்ப் எட்ஜஸ் இருந்தால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் மோர். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது, மேத்தமேட்டிக்கலாக சிம்பிளாக எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்க்கலாமா. எப்படி ப்ரூவ் பண்ணுறது, இப்போது இந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டர் வச்சுருந்தா நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், Qங்கிறது டோட்டல் சார்ஜ் இல்லையா, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் எ ஸ்பியர்னா என்ன, சிக்மா இன்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிக்மா டைம்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. சிக்மாங்கிறது என்ன, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி.
per unit, அதாவது charge per unit area times total area. அப்போ இது sigma 4 pi r square. Then a surface area of a sphere, spherical conductor க்கு 4 pi r square. So Qங்கிற charge sigma 4 pi r square னு இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Consider two spheres of radius r1 ஒன்று r2. So r1 is greater than r2 இல்லையா? அது மாதிரி எடுத்துக்கிறேன். ரெண்டு spheres of different radii, ஒன்று r1 இன்னொன்று r2, but r1 greater than r2. படம் வரையும் போதே தெரியுது, ரைட்? இது ரெண்டுத்துக்கும் சார்ஜஸ் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்கேன். அது சார்ஜஸ் எவ்வளோ இருக்கும், அது எவ்வளோ இருந்துட்டு போட்டோம், ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், இதுலேயும் சார்ஜ் இருக்குது, இதுலேயும் சார்ஜ் இருக்குது. இப்போ ஐம் கோயிங் டு கனெக்ட் தீஸ் டூ ஸ்பியர்ஸ் பை அ ஒயர். ஒயர் வழியாக கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த இருக்கிற சார்ஜும் இந்த இருக்கிற சார்ஜும் ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கும். ஷேர் பண்ணிவிட்டு காமன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் காமன் பொட்டன்ஷியலுக்கு வரும். ஷேர் பண்ணிவிட்டு காமன் பொட்டன்ஷியலுக்கு வரும். சார்ஜை ஷேர் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம், இதுலேயும் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது, இதுலேயும் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. இதுலேருந்து இதுக்கோ இதுலேருந்து இதுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு சொல்கிறேன். இதுலேருந்து இதுக்கு போகிறதுங்கிறது அப்புறம் பேசலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுனா. ஸோ தட் என்ன எது காமன் வரும், பொட்டன்ஷியல் பிகம்ஸ் காமன். அது புரிஞ்சுக்கணும். சார்ஜஸ் ஈக்குவலாக இருக்காது, பொட்டன்ஷியல் பிகம்ஸ் காமன், வி பிகம்ஸ் காமன். அப்போ இது ரெண்டுத்துக்கும் சேம் வி, சேம் பொட்டன்ஷியல் வி. ஒன்ஸ் ஜாயினிங் தெம் by a wire, they acquire the same potential, same V வரும். இதுக்கு சார்ஜ் வந்து Q1 அப்போ இருக்கு, இப்போ Q2 இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன பண்ணிருக்கேன், இனிஷியலாக எவ்வளோ இருந்தது தெரியாது, இப்போ ஜாயின் பண்ணின அப்புறம் இதனுடைய சார்ஜஸ் Q1, இதனுடைய சார்ஜஸ் Q2, சேம் பொட்டன்ஷியல் ரெண்டுத்துக்கும். இப்போ நம்ம இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணலாம். Q is equal to CV இல்லையா? Q1 அப்போ is equal to C1V. What is Q1 அப்படின்னு கேட்டா, Q1 is sigma 4 pi r1 square. தெரியுறதா? sigma 4 pi r1 square. C1ங்கிறது C1 is இதோ எழுதியிருக்கோம் 4 pi epsilon naught r1. தெரியுறதா? C1க்கு நான் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன்னா இது R1 ஆகிடும். Q1க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன்னா Q1 is equal to sigma 4 pi R1 ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுலேருந்து ரெண்டாவது கண்டக்டருக்கு எழுதும்போது C2Vன்னு எழுதுவேன். ஸோ தட் அதாவது சேம் V இருக்குது. அப்போது Vங்கிறது என்ன, Q1 by C1 that is also equal to Q2 by C2. ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணலாம். அப்போ Vங்கிறது Q1 by C1, Q2 by C2. Q1ங்கிறது என்னது, Q1ங்கிறது இந்த ரிலேஷனை நான் மேலே இது இங்கே கொண்டு போய் எழுதுகிறேன். Q1ங்கிறது என்னது, சிக்மா 4 pi sigma 1 4 pi r1 ஸ்கொயர் by C1. C1ங்கிறது என்ன, 4 pi epsilon naught r1. தெரியுறதா? Q1 by C1 எப்படி போட்டிருக்கேன், Q1ங்கிறது sigma 4 pi r ஸ்கொயர்னு எழுதினோம். அப்போ sigma 1 4 pi r1 ஸ்கொயர். C1ங்கிறது 4 pi epsilon naught r அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இதில். அப்போ C1ங்கிறது 4 pi epsilon naught r1 that is equal to Q2. Q2ங்கிறது என்ன, sigma 2 4 pi r2 ஸ்கொயர் by 4 pi epsilon naught r2. இது எப்படி எழுதுறேன் தெரியுதா? இது Q1 by C1 எழுதுறோம்ல, Q2 by C2 எழுதுறேன், ரைட்? இப்போ என்னெல்லாம் இந்த 4 pi இங்கே போயிடும், இந்த 4 pi இந்த 4 pi போயிடும். அப்புறம் இதில் R1 will cancel with this. இந்த எப்சிலான் அதில் அதே போல் இந்த R2 will cancel with this. இந்த எப்சிலான் நாட் இந்த ரெண்டு சைடும் கேன்சல் ஆகிடும். இப்போ பாக்கி என்ன இருக்குது, சிக்மா 1 இது சிம்பிளை சிக்மா 1 R1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில், சிக்மா 2 R2 ரைட் ஹேண்ட் சைடில். தெரியுறதா? சிக்மா 1 R1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 R2. அதாவது இந்த ரெண்டு ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸையும் ஒரு ஒயரில் நான் கனெக்ட் பண்ண போகிறோம். தே அட்டைன் த சேம் பொட்டன்ஷியல். தென் இதனுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா 1
times its radius r1 is equal to இதனுடைய surface charge density sigma 2 times the radius r2 அப்படி கண்டுபிடிச்சோம். அப்படினா in general sigma times radius is a constant. Sigma times radius is a constant. இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? இதுல இருந்து இந்த action of points க்கு வர போறேன் அப்போ when r is small, sigma must be large, so that sigma r product is a constant. தெரியுதா? r small இருந்தா sigma large இருக்கணும். அப்போ இந்த இடத்துல r small இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? sigma large. sigma என்னது? surface charge density, அதாவது charge per unit area. அப்ப இங்க more charges per unit area இருக்கு. எப்படி proof வந்தது தெரியுதா? when r is small, sigma is large, so that sigma times r is a constant. அப்ப இந்த இடத்துல r is large, அப்ப sigma must be small. அப்ப sigma என்ன? charge per unit area. இங்க small. அப்ப இங்க தள்ளி நிறைய கம்மியான சார்ஜ் தான் இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்தது. இதுக்கு பேர் தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இந்த டெரிவேஷனை கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. நான் திருப்பி பிரீஃபா சொல்லிடுறேன். புக்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. என்னன்னா பேசிக்கா இட் இஸ் பேஸ்ட் ஆன் capacitance of a spherical conductor. முதல்ல அதை கண்டுபிடிச்சாச்சு. capacitance of a spherical conductor என்ன? C is equal to 4 pi epsilon naught r. இது கண்டுபிடிச்சிடுறோம். செகண்ட், சார்ஜ் ஆன் தி ஸ்பெரிக்கல் கண்டக்டர் எப்படி எழுதுறோம்? சிக்மா டைம்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா, வேர் சிக்மாங்கிறது என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர்ங்கிறது 4 pi r square. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ ஐ எம் கன்சிடரிங் எ சிச்சுவேஷன், லார்ஜ் கண்டக்டர், ஸ்மால் ஸ்பெரிக்கல் கண்டக்டர். அதில் இனிஷியலாக ஏதோ சார்ஜஸ் அதில் இருக்கு. Q1 Q2 இனிஷியல் சார்ஜஸ் கிடையாது. இந்த சிச்சுவேஷன் எழுதுறது என்னது? சம் இனிஷியல் சார்ஜஸ் இருக்கு. அதை ஐ எம் கனெக்டிங் பை ஒயர். அப்போ சேம் பொட்டன்ஷியல் அக்வயர் பண்ணுறது, அதாவது ஷேரிங் ஆஃப் சார்ஜஸ் நடக்கும். ஷேரிங் நடந்த அப்புறம் கனெக்ட் பண்ண அப்புறம் இதில் Q1 இருக்குது, இதில் Q2 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த Q1 Q2 எப்படி கண்டுபிடிக்கிறோம்? Q1 is C1V, Q2 is also C2V. ஏன்னா சேம் பொட்டன்ஷியல். அப்போ Vங்கிறது என்ன? Q1 by C1, இங்கேயும் Q2 by C2. அப்போ Q1 by C1 must be equal to Q2 by C2. ஸோ இந்த Q இந்த எக்ஸ்பிரஷனையும் C இந்த எக்ஸ்பிரஷனையும் 1க்கு 2க்கு சப்ஸ்டிட் பண்ணி we derive a relation which we find sigma r is a constant for a spherical conductor. புரியுதா? இந்த derivation இவ்வளவு சிம்பிள். இது எதுக்கு derive பண்றோம்? action of pointsங்கிறதுக்கு derive பண்றோம். action of points என்னப்போ? when the radius of the sphere is small, the concentration of the charges are more. அப்போ இது சின்னதா பாயிண்ட் அளவுக்கு, அதாவது ஸ்பைக்னா புரியுறது இல்ல? ஸ்பைக்குங்கிறது ஒரு சின்ன ராட். அப்போ இது வந்து அப்போ இது ஒரு பாயிண்டடா இருக்கும். அப்போ r is very 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 small. அப்போ இந்த இடத்துல concentration of charges will be very 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 large. அதுதான் நம்ம அந்த action of points தான் lightning arrestorங்கிற ஒரு டிவைஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ ஐ ப்ரூவ்ட் action of points என்னன்னு இந்த டெரிவேஷன் கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், எப்படி லைட்னிங் அரெஸ்டோட ஆக்ஷன், இது என்ன ஆக்ஷன்? ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, இண்டக்ஷன் வழியாகவும் இது ரெடியூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். Now we are now nearing the end of electrostatics. So electrostatics உடைய லாஸ்ட் டாபிக்ல நம்ம இருக்கோம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை வச்சுருந்து நம்ம முக்கியமான என்னென்ன டிவைசஸ்லாம் பிளான் பண்ணினோம்னு பார்த்தா 3 முக்கியமான ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்னா ஸ்டோரேஜ் ஆஃப் சார்ஜ். வேண்டிய போது அந்த சார்ஜஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், திரும்பவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெப்பாசிட்டர் இது முக்கியமான டிவைசஸ். தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிவைசஸ்னு பேர் கொடுத்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி கான்செப்ட் பிரின்சிபலை யூஸ் பண்ணி கெப்பாசிட்டர் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது லைட்னிங் அரஸ்டர், லைட்னிங் கண்டக்டர் ஆர் லைட்னிங் அரஸ்டர். மின்னல ஒரு பில்டிங்கோ ஒரு க்ரௌடோ ஆளுகளோ எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. மூணாவது முக்கியமானது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு மூணாவது முக்கியமானது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிவைஸில்
Van de Graaff generator. This is the name of the person designed this device, electrostatic device called Van de Graaff generator. இது எது ஜெனரேட் பண்ண போகிறது? ஜெனரேட்டர்னா ஜெனரேட்டருங்கிறது இந்த இடத்துல எது ஜெனரேட் பண்ண போகிறதுனா it is a device to produce a high voltage or high potential. High potential create பண்றதுக்கு, high potential create பண்றதுக்கு, produce பண்றதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் ஆகுது. இதுக்கு பேர் ஹை வோல்டேஜ் ஆர் ஹை பொட்டன்ஷியல் ஜெனரேட்டர்னு சொல்லணும். வான் டி கிராஃப் ஜெனரேட்டர்னா ஹை பொட்டன்ஷியல் ஹை வோல்டேஜில் எங்கே தேவைப்படும்னா ரொம்ப முக்கியமாக எங்கே தேவைப்படும் அப்படின்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் தேவைப்படும். அட்டாமிக் ஃபிசிக்ஸுங்கிறது கடைசியில் வரப்போகுது நம்ம படிக்க போகிறோம். அதில் முக்கியமாக என்ன பண்ண போகிறோம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அதே போல் அதிலலாம் இது வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸில் அந்த வோல்டேஜ்லாம் தேவைப்படும் நம்ம சில அட்டாமிக் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் படிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்ட்டிக்கல் அக்சலரேட்டர்ஸ்னு சொல்லி நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் படிப்போம். பார்ட்டிக்கல் அக்சலரேட் பண்ணுறதுக்கும் ஹை வோல்டேஜ் ஹை பொட்டன்ஷியல் வேணும். ஸோ வெரி சிம்பிள் டிவைஸ் டு ப்ரொடியூஸ் எ வெரி ஹை பொட்டன்ஷியல். வெரி ஹைனா எவ்வளோ ஹை அது சொல்லணுமே. 1 to 10 meg volt, mega volt சொல்லவா? M stand for mega. mega னா 10 power 6 is called mega. அதாவது 10 into 10 power 6 னா 10 power 7. அப்போ 10 power 6 to 10 power 7 volt வரைக்கும் நமக்கு ஜெனரேட் பண்ணுறதுக்கு வேண்டிய டிவைஸ் பேர் தான் இந்த டிவைஸ் ஒன்று. இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. earliest form of ஒரு voltage high voltage producing device especially based on electrostatics. So Van de Graaff generator அப்படினு தெரிஞ்சோம்னா என்ன, it is a device based on electrostatic principles to produce a very high potential. இந்த high potential எங்க யூஸ் ஆக போறது? atomic physicsலயும் particle accelerators nuclear physicsலயும் யூஸ் ஆக போறது. எவ்வளவு high voltage எவ்வளவு high potential கேட்டா 1 to 10 megavolt. மெகாவோல்ட் அப்போ 10 power 6 போட்டால் 10 power 6 to 10 power 7 வோல்ட் நமக்கு தேவைப்படுற இடம். அது இந்த மெஷின், இதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் மெஷின்னு பேர். இந்த மெஷின் நமக்கு பண்ண போகிறது. ரைட். வான் டி கிராஃப் கேவ் த டிசைன், அதனால் அது பேர் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் அப்படின்னு பேர். இட்ஸ் a very simple device. It consists of actually a large sphere, large spherical shell ன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பியர்னு சொன்னால் அது ஷெல்லுன்னா சொன்னேன் இல்லையா, நமக்கு ஒரு இட் இஸ் ஹாலோ இன்சைட். ஸோ லார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல், large spherical shell. At the சென்டரில் ஒரு புள்ளி. இந்த ஷெல்லை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இந்த புள்ளியை பின்னு வச்சுக்கலாம். புள்ளினா தெரியுறதில்ல, ஒரு பெல்ட்டு ரன் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு சின்ன ஒரு வீல், அதுக்கு பேர் புள்ளி. ஸோ இந்த புள்ளி வழியாக நாகும் பெல்ட் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கேப் போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல கேப் வர மாதிரி, அதாவது இந்த ஸ்பெரிக்கல் மெட்டாலிக் ஷெல் ஏங்கிறது, அதில் இந்த சென்டரில் ஒரு புள்ளி, through which belt is run. Belt is made of silk or rubber. இந்த ஷெல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லார்ஜ் ஒரு ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ஷெல்லை. அப்போ லார்ஜ் ஒரு சைஸ் ஒரு பில்லர் எடுத்துக்கிறோம். பில்லர் எடுத்துட்டு அந்த பில்லரில் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த பில்லர் இஸ் மேட் ஆஃப் இன்சுலேட்டிங். இது அதாவது ஷெல்லில் தான் நம்ம இந்த சார்ஜஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் on a very large tall pillar. Pillar is a insulating base, insulating pillar. இங்க ஒரு புள்ளி இருக்க மாதிரி இந்த லோயர் எண்ட்லயும் ஒரு புள்ளி.
So lower endly ஒரு புள்ளி, the belt is going round the other புள்ளி. இப்படி. So இந்த புள்ளி C ன்னு எழுதிக்கலாம். இது புள்ளி. This pulley is connected to a motor so that the pulley rotate ஆகும்போது இந்த belt run ஆகும், மேலே போயிட்டு இப்படி வரும். இது ரொட்டேட் ஆகும்போது இந்த பெல்ட் மேலே போய் இப்படி கீழே இறங்கி வர மாதிரி இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ இது இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த பெல்ட் என்ன ஆகும், இது மேலே போகும், இந்த பக்கம் இந்த பெல்ட்டு கீழே இப்படி இறங்கி வரும். ஸோ திஸ் இஸ் கனெக்டட் டு மோட்டார் தட் வே. இந்த பெல்ட் பக்கத்தில் இங்கே ஒரு கோம்பு கைண்ட் ஆஃப் அ அரேஞ்ச்மெண்ட். கோம்புன்னா புரியுறதா, இந்த மாதிரி பாயிண்டட் எண்ட்ஸ் இருக்கிற ஒரு மெட்டாலிக் that is connected to a very high voltage, DC voltage. So positive, connected to the positive. So இந்த கோம்பு நம்ம ABC சொல்லிட்டோமா, இது Dன்னு வச்சுக்கலாம். இந்த கோம்பை, the comb is connected to a high voltage positive. எவ்வளோ ஹை வோல்டேஜ் இருக்கும், இது கிட்டத்தட்ட 10 power 4ல் இருக்கும். நமக்கு ஜென்ரேட் பண்ண போகிறது 10 power 6 to 7க்கு ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதுவே 10 power 4ல் இருக்கும். இந்த கோம்பு இஸ் Dங்கிற கோம்பு இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் ஆஃப் தி ஹை DC voltage, ரைட். இப்போ இது என்ன ஆகும், the comb will acquire positive charges இல்லையா, and positive charges are concentrated at the edges, action of points இப்போ படிச்சோமே. அதனால இப்போ இது நடுவில் இருக்கிற இந்த பெல்ட்டுக்கும் இந்த கோம்புக்கும் நடுவில் இருக்கிற ஏர் என்ன ஆகும், அயனைஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் ஹை வோல்ட் பொட்டன்ஷியல். இது ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் தான் ஹை பொட்டன்ஷியல். அப்போ பாசிட்டிவ் ions of the air molecule will be repelled and this silk அல்லது rubber will attract that. அப்போ என்ன ஆச்சு, இந்த பெல்ட்டில் பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்வயர் ஆகிடும். இந்த பெல்ட் சில்க் ஆர் ரப்பர் பெல்ட்டில் எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் வந்தது, தி பாசிட்டிவ் இஸ் கனெக்டட் டு திஸ் கோம்பு ஹை வோல்டேஜில் நம்ம பண்ணுறோம். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் சார்ஜஸ் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும், சுற்றி இருக்கிற ஏர் அயனைஸ் ஆகிடும். அப்போது positive ions will be repelled, they will attach themselves to the silk or rubber. So இந்த மோட்டார் சுத்தும் போது இந்த சார்ஜஸ் இது கேரி பண்ணிட்டு மேலே போகும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சிமிலர் கோம்பு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். கோம்பு அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துல, and that comb is attached to the inside of the metallic sphere. இது ஏங்கிறது metallic sphere. So இதை கோம்பை ஈன்னு வச்சுக்கலாம். ஈங்கிற கோம்பு is attached to the inside of the metallic sphere. So when the positive charges by induction இங்கே வந்திருக்கு என்ன, அதாவது ரிப்பல் பண்ணி வந்தது, அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் ட்ராவல் ஆகி மேலே வரும். எப்போ இந்த மோட்டர் ரன் பண்ணும்போது ட்ராவல் ஆகி மேலே வரும்போது இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும், இந்த எட்ஜு பை இண்டக்ஷன் வில் அக்வயர் சார்ஜஸ். இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் வரப்போகுது இந்த பெல்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் பை இண்டக்ஷன் will make this comb edges negative ஆக்குது. ஈங்கிற கோம்பு நெகட்டிவ் ஆகிடும். இந்த ஈங்கிற கோம்பு இஸ் a metal again connected to the metallic sphere. அப்போ இந்த இடத்துல மெட்டல் இந்த கோம்பு நெகட்டிவ் ஆச்சுன்னா இந்த ஸ்பியர் என்ன ஆகும், the sphere becomes positive. The sphere will become positive. So இந்த இடத்துல என்ன ஆகும், இப்போ இந்த பெல்ட் சுற்றி வரும்போது என்ன ஆகுது பார்க்கலாமா. இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் கேரி பண்ணிட்டு இண்டக்ஷன்னால இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துட்டு இது இந்த கோம்புலையும் இந்த மாதிரி பாயிண்டட் எண்ட்ஸ் இருக்கிறதால அந்த பாயிண்ட்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜஸ் கான்சென்ட்ரேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸ் வில் கெட் அயனைஸ்ட். அந்த அயான்ஸில் நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி விடும். ஏன்னா இது நெகட்டிவ்ல இருக்குது. நெகட்டிவ் ரிப்பேர் பண்ண உடனே அந்த நெகட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணும், இந்த பெல்ட் மேலே போய் அட்டாச் பண்ணிக்கும். இந்த பெல்ட் ஏற்கனவே பாசிட்டிவாக இருக்குது, இங்கே இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் போய் அந்த பெல்ட் மேலே உட்காந்தோடனே இந்த பெல்ட் பிகம்ஸ் இந்த தாண்டி வரும்பொழுது இட் பிகம்ஸ் நியூட்ரலைஸ்ட். அப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த பெல்ட் தாண்டி வரும்பொழுது இது நியூட்ரல் ஆகி வரும். இந்த இடத்துல சார்ஜஸ் இருக்காது, நோ சார்ஜஸ். புரியுறதா? திருப்பி இப்படி வரும். இங்கே வரும்பொழுது
இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்னால இங்கே இருக்கிற அயான்ஸ் எல்லாம் ஏர் அயனைஸ் ஆகி பாசிட்டிவ் திருப்பியும் அட்டாச் பண்ணிக்கும், இந்த பாசிட்டிவ் அயான்ஸை கொண்டு வரும், இண்டக்ஷனில் நெகட்டிவ் ஆக்கும், அப்போ சம் மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே வரும். ஸோ இந்த பெல்ட் வில் பிகம் நியூட்ரலைஸ்ட் அக்வயர். அப்போ இங்கேருந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை எடுத்து இந்த லார்ஜ் மெட்டாலிக் ஸ்பியருக்கு இது கொடுத்துட்டே இருக்குது, கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்குது. ஸோ எது வரைக்கும் கொடுக்க முடியும், எவ்வளோ தூரம் போக முடியும்? இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் இப்போ இந்த இடத்துல ஏர்னு அசியூம் பண்ணிக்கிறோம், சுற்றியும் இதில் ஏர்னு இருக்குது. அப்போ ஏருடைய இன்சுலேட்டிங் வேல்யூ பிரேக் ஆகிற வரைக்கும், இன்சுலேட்டிங் கெப்பாசிட்டன்ஸ், அது இன்சுலேட்டிங் மீடியத்தோட இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி பிரேக் ஆகிற வரைக்கும் இந்த வோல்டேஜ் பில்டப் ஆகிட்டே போகும். ஸோ 10⁴ பில்டப் ஆகிட்டே போகும். ஏருடைய பிரேக்டவுன் பாயிண்ட்னா என்ன? ஏருடைய இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிற பாயிண்ட், அதை பற்றி பேசணும், லைட்னிங்லேயும் பேசணும் அதே போல் இப்போ. ஸோ இந்த வேல்யூ கிட்டத்தட்ட 3 மெகாவோல்ட் பர் மீட்டர், ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸு. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் P1, இங்கே பாயிண்ட் P2, இந்த பாயிண்ட் வந்து ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் ஏரில் வச்சுட்டு இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணால் ஏர் வில் லூஸ் இட்ஸ் இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டி, பிரேக் ஆகிடும். ஸோ இந்த சார்ஜஸ் வில் ஃப்ளோ அக்ராஸ் தி ஏர். ஏருங்கிறது இன்சுலேட்டிங்காக இருக்குது, இட் பிகம்ஸ் கண்டக்டிங் ஆகிடும் இந்த வோல்டேஜ் வரும்பொழுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த வோல்டேஜ் வர வரைக்கும் நம்ம இங்கே பில்டப் பண்ண முடியும் இந்த சார்ஜஸ்லாம். அதாவது 10⁶ வரைக்கும் ஈஸியாக 3 10⁶ வரைக்கும் பில்டப் பண்ண முடியும் ஏர் மீடியமாக இருந்தால். நமக்கு அதையும் தாண்டி 10⁷ வரைக்கும்லாம் போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ தான் சொன்னதுடைய ஐடியா, ஏருக்கு பதிலாக இந்த என்டையர் சேம்பரையே நம்ம என்க்ளோஸ் பண்ணிவிட்டு எவாக்குவேட் பண்ணிவிட்டு இந்த ஏருக்கு பதிலாக இந்த இடத்துல சம் ஹை ப்ரெஷர் கேஸஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா கேஸுடைய பிரேக் டவுன் பாயிண்ட்டுங்கிறது இதை விட ஹையராக இருக்கும், 10⁸ வரைக்கும்லாம் இருக்கும். அப்போ நம்ம we can build charges in this sphere up to a voltage of 10⁷. ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபிள், பார்ட்ஸ் எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய யூசேஜ். திருப்பி ஒரு வாட்டி ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இதோடைய பேசிக் பிரின்சிபிள்ங்கிறது எதை பண்ணியிருக்கு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் பில்டிங் மிஷின் இது. இந்த இடத்துல எப்படி இந்த சார்ஜஸ், the positive charges to the comb is shifted to the positive charges of the belt. The belt will induce, so induction process நடக்கிறதுங்க. அதுக்கப்புறம் it becomes neutralized. Once again charges are being taken to comb E and the charges are built in the metallic sphere A up to a voltage of let us say 10⁶ வரைக்கும் ஈஸியாக போயிடலாம் ஏர் மீடியமாக இருந்தால். இந்த விட அதிகமாக 10⁷ போனோம்னா ஏருக்கு பதிலாக இந்த என்டையர் ஸ்பேஸையும் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு சம் ஹை ப்ரெஷர் கேஸஸ் யூஸ் பண்ணினோம்னா 10⁷ வரைக்கும் வோல்டேஜை நம்மளால் இதை டெவலப் பண்ண முடியும். அந்த வோல்டேஜை அட்டாமிக் ஃபிசிக்ஸில், மெயினாக நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்ட்டிகல் அக்சலரேட்டர்ஸ்க்கு, அட்டாமிக் ஃபிசிக்ஸில் சம் ஸ்டடீஸுக்கு இந்த ஹை வோல்டேஜ் தேவைப்படுறது. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் டாப்பிக்கில் 3 முக்கியமான டிவைஸில் கெப்பாசிட்டன்ஸ் டெய்லி லைஃப்பில் நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கு, லைட்னிங்கும் டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய யூசேஜ் சயின்டிஃபிக் யூசேஜ், லெபார்ட்டரியில் சயின்டிஃபிக் லெபார்ட்டரிஸில் தான் யூஸ் ஆகும். இது ரெண்டும் டெய்லி யூசேஜில் கிடைக்கிறது. ஸோ 3 முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, டாபிக்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகுது.